இந்த இடத்துல ஒரு மங்கி கேங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மங்கி அப்படியே ஒரு தேங்காவை தூக்கி போட அது குட்டி மங்கி வந்து பாத்தீங்கன்னா அழகா கேப்சர் பண்ணது இல்லாம அப்படியே அது கண்ணுல இருந்து பாத்தீங்கன்னா நெருப்பு மாதிரி வருது. இதுக்கு ஏன் இது மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து பாசமா யாராச்சும் அக் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. சோ அந்த மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒருத்தவங்களை அக் பண்ணுது. பட் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா திட்டி அனுப்பிடுறாங்க. இந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டரை போய் அக் பண்ணுது. பட் அவங்க மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி விட்டுறாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி மங்கிக்கு வந்து எப்படி வந்து தேங்காய் வந்து மேல ஏறி வந்து பறிக்கணும், அது மட்டும் இல்லாம ஒரேடியா வந்து பறிக்க கூடாது, ஒன்னொன்னா பறிக்கணும்ன்றத கத்து கொடுக்குறாங்க. பட் இந்த குட்டி மங்கி பாத்தீங்கன்னா திடீர்னு அப்படியே அந்த மரத்தையே எட்டி உதைக்க இப்ப மாஸ்டர் கீழே வந்து அவர் தலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேங்காயும் வந்து விழுந்துருது. இதுக்கப்புறம் இந்த கேங்லயே இருக்க கூடாது, இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி மங்கியை பாத்தீங்கன்னா அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. கரெக்டா அப்பதான் தேங்காய் போடுறாங்க. அந்த தேங்காய் வந்து பிடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேங்காயும் எடுத்துட்டு ஒரு மலையோட உச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா போகுது. அதுக்கப்புறம் கோழி பாத்து அடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணி அந்த மங்கியை வந்து பெரிய ஆளா மாறிடுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊருக்கு போய் அங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டரை வந்து சாகடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே இந்த மங்கியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.